பட்டிமன்ற ஆரம்பிச்சு 3 மணி நேரம் ஆயிருச்சு. ஆனாலும் இந்த மக்கள் கூட்டம் என்ன எழும்பாம இப்படி உட்கார்ந்துருக்காங்கன்னா என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நானே பொண்ணோ போன்னு வச்சிருக்கேம்மா, நீ வேற எழுப்பி விட்டுறாரு. ஆனாலும் எங்க அக்காமார்கள், அண்ணமார்கள், அப்பாமார்கள், அம்மாமார்கள் ஏன் உட்கார்ந்துருக்காங்க? கன்னியாகுமரியில இருந்து அனிதாங்கிற சின்ன பொண்ணு எப்ப பேச வருவான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. சின்ன பொண்ணா? உருவத்துல கொஞ்சம் பெரிய பொண்ணு, எல்லாமே உருவத்துல பெரிய பொண்ணா. உண்மையிலே வயசுல சின்ன பொண்ணு தாங்கண்ணா. உண்மையிலே நீங்க எதுவும் டவுட் ஆகாதீங்கக்கா. வரும்போது விழா கமிட்டியாளர் போன்ல சொன்னாங்க, எங்க ஊருக்கு வந்து நல்ல வெயிட்டான பேச்சாளரா கூட்டிட்டு வாங்கன்னாங்க. இதை விட வெயிட்டான பேச்சாளருக்கு நான் எங்க போவேன்? எங்கேயும் கிடைக்க மாட்டேன் வெயிட்டான பேச்சாளர் நடுவர் அவர்களே. ஆனாலும் இங்க திரண்டு இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் சாதாரண மக்கள் கூட்டம் நினைக்கிறீங்களா? தேசிய பறவைன்னா மயிலு. ஆனா இந்த மாப்பிள்ளை ஊரணி மக்கள் சொன்னாலே சும்மா ஸ்டைல் கையை தட்டுங்க, எல்லாரும் ஜோர தட்டுறாங்க பாத்தீங்களா? அவங்க ஸ்டைலா? ஆமா, பாருடா கை தட்டுறது. வானத்துல இருக்க ஸ்டார், ஆனா மாப்பிள்ளை ஊரணியில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சூப்பர் ஸ்டார், கையை தட்டுங்க. சூப்பர் ஸ்டாருக்கு பாட்டி வெறித்தனமா கைத்தறல கொடுக்குதே. நானும் இப்ப இந்த மாதிரி சொல்லுவோமா, வாட்சில இருக்கு முள்ளு, மாப்பிள்ளை ஊரணினாலே தில்லுங்க. 5 5 10 ஆனா மாப்பிள்ளை ஊரணி மக்கள் சொன்னா சும்மா கெத்து கையை தட்டுங்கனே. நீ எங்க போனாலும் பொழைச்சுக்கிடுவோமா? இருக்காங்க, நான் செக் பண்ணிட்டேன். இப்படிலாம் செக் பண்ணலாம். எல்லாரும் முழிச்சுதானக்கா இருக்கீங்க? அண்ணா எல்லாம் முழிச்சுதானே இருக்கீங்க? கொஞ்ச நேரம் அந்த ஊர்ல நிலா வந்திருக்கா பாருங்க. நிலா பாக்காதீங்க, வராது. ஏன்னா அனிதாங்கிற முழு நிலவு மேடையில நிக்குது. அப்புறம் எப்படி அங்க முழு நிலவு வரும்? இதுக்கு ஏதாவது உங்களுக்கு கரண்ட் உயர் வேணுமான? கரண்ட் உயர் இனிமே பாய்சன் பாட்டியா வந்தாலும் ஐ டோன்ட் கேர் அப்படி நட்டு வர்றவர்களே. நிலா வரல, இது வந்து நிலாவா? நான் தான் நிலா. அமாவாசை வந்தா அது அப்படியேதான் பாருங்க. இங்க பாரு, என் வீட்டுக்கார் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? எப்படிப்பட்டவங்க? நைட் நல்லா 2 மணி தூங்கிட்டு இருக்கேன். சொல்லும் போது என் வீட்டுக்கார் சொல்லும் போது என்ன க்ளோஸ் அப் வச்சிருந்தாருடா. ஏதோ ஒண்ணு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு க்ளோஸ் அப். நல்லா தூங்கிட்டு இருக்க அனிதா, நழுக்குன்னு ஒரு மிதி. ஏன் என் வீட்டுக்கார் எதுக்கு படக்குன்னு எந்திரிச்சிட்ட? கால் தடம் தெரியுதான் பாரு. ஆமா, பெரிய கால் தடம். கொஞ்சம் ஓவர் தான், ஒரிஜினலா பார்த்த மாதிரி படக்குன்னு எந்திரிச்சிட்டேங்க. அம்மா ஏன் மாமா மிதிச்சிங்க? ஒரு நாளாவது நிம்மதியா தூங்கிடுற, ஏன் மிதிச்சிங்க அப்படின்னு. என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா சார்? என்ன சொன்னாரு? பேமெண்ட் எதுவும் பிடிச்சிடாதீங்க, கொஞ்சம் கூட கொடுங்க. என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? ரொம்ப நாளா அவருக்கு நிலாவுல கால் வைக்கணும்னு ஆசையா. அதனாலதான் அந்த நிலாவுல மிதிச்சாராங்க. இங்க ஒரு நிலா சொல்லும் போது இங்க ஒரு நிலா சொல்லணும். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. பாட்டி பாக்குது. அவரவர் குடும்பத்தை பேசும்போது அப்படியே முகத்துல புன்னகை தெரியுது. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? வாழ்க்கை இன்னைக்கு கொண்டாட்டமா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படிதானக்கா? எல்லாம் நல்லதா பார்த்தா நல்லதாவே தெரியும். ஆனா 2 கெட்டதுக்கு வந்திருக்கு பாருங்க நடுவர் அவர்களே. அது அணி இல்ல, ஒண்ணு 7.5 சனி நடுவர் அவர்களே. ஒண்ணு ஜென்ம சனியில கலர் சட்டை போட்டு உட்கார்ந்துருக்க பாருங்க. காவேரி தட்பட்ட பாலாறு எங்க அண்ணன் மண்டையில என்ன கோளாறுங்க கதையில உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. என்ன குதிரை எல்லாம் மண்ணை திணிச்சா குருட்டு குதிரை கோதுமை காசு. ஆமா, அண்ணன் பேரு ஆவணமா, அவுந்து பச்சா கோமணமா, அந்த கதையில வந்து 2 பேசிட்டு போயிருக்காங்க. கோமணம் கட்டினா கோயந்த சாமி, அதை அவுத்துட்டு போனா ஆறுமுக சாமி மாதிரி பேசாதமா. எடுக்கிறது எருமச்சாணியா, அவன் படுக்கிறதுக்கு பஞ்சபத்தை கேட்டானாமா. மேல குண்டு போட்டு சாகாதவன் கீழே வண்டு கிடிச்செத்தான். சாமியே சைக்கிள்ல போகும்போது இவன் எனக்கு பூசாரி புல்லட் வேணும்னு சிஎம்ஏ சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிக்காரா, மந்திரிக்கு இது கேக்குதா மசாலா பால், சீனி சக்கர சித்தப்பா சீனிதான் நக்கப்பா நக்கதையா ஓடிக்கிட்டு இருக்கு. கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 குடமா திங்கு திங்குன்னு அடிச்சு அந்த கதையை. நக்காத நாத்தங்காயே, பிக்காது பீத்தங்காயே. நான் ஆடவே தெரியாதவன் தெருக்கோணல்னு சொன்னாலும் அந்த கதையாதாக்கா இருக்கு. சின்னாலப்பட்டி சிலுக்கு என் காலில் சுளுக்கு. அந்த கோழிக்கு கொழும்பு வச்சா முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் முன்னாடி போய் நின்னுட்டு முக்காப்புல டான்ஸ் ஆடுமா, அந்த மாதிரி எல்லாம் ஆடிட்டு. ஒத்த கால நிக்குமா கொக்கு, மேடையில நிக்குமா அந்த 2 மக்குங்கிற கதையில எல்லாம் இருக்கு. இன்னும் ஒரு மக்கு வருது பாருங்க. 2 பேச்சாளர் பேச வந்துட்டாரியா மக்கு மாடசாமி. இந்த பொம்பளை குசும்புங்கிறது இப்படித்தானே இருக்கு. என்ன குசும்பு? நான் வந்து அந்த விஷயங்களை திண்டாட்டத்தை அழகா சொன்ன ஆரம்பிச்சேன். ஆமா சார், பாதவத்தி வந்த உடனே இவனு நிலவு வந்துட்டான். ஆமா, என்னைக்கு நிலவு இந்த கலர்ல இருந்ததுமா இருக்கட்டி நம்மள கொஞ்சமா நம்ப முடியா பேசணும். அமாவாசைங்க வந்து நிக்கும் போது அங்க நிலவு எங்க கூடி வரும். ஆமா, நல்லா எக்ஸ்கியூஸ் மீ ஜபார் சார், நான் ஏன் கருப்பா பிறந்தேன் தெரியுமானே? நான் எதுக்காக கருப்பா பிறந்தேன்னு உங்களுக்கு தெரியுமானே? எங்க கலரா பிறந்தா நான் அழுக்காயிரும்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்ன கருப்பா பத்து போட்டாங்க. நான் ஒரு நாள் வருத்தப்பட்டதே கிடையாது தெரியுமா? வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. எங்களுக்கும் சொல்ல தெரியும். சித்தாரக்கள்ளி வரவடிக்க போனாலும் கத்தாழம் முழு கொத்தோட குதிச்சுட்டான். எங்களுக்கு தெரியாது. இறங்கத்தின் சிறீரங்கம் போனாலும் அங்க இருந்து வங்குவர்த்தி கரணிக்கிட்டு வரட்டுன்னு சொரிஞ்சுக்கிட்டு கிடந்தாலும் எங்களுக்கும் தெரியும். பழம் சொல்லிட்டீங்கல்ல. ஆமா,
சொல்லிட்டீங்களே, பழமொழி சொல்லி முடிச்சிட்டீங்களா? புதுசா போட்டாலாம் தோடு, அவ புருஷன் போட்டாங்கன்னா சூடு. இவருக்கு ஒரு சூடு வைக்கணும். பார்த்தா நீங்க ரெண்டு பேர் நாங்க தெரியாமையா இருந்தோம், சொல்லப்படையலாம் வந்து நின்னுகிட்டு. என்னையெல்லாம் கருப்புன்னு சொல்லாதீங்க சரியா? நான்லாம் எல்லா ஊருக்கு நான் ப்ரோகிராம் போனாலும் நீங்க ரெண்டு பேர் பேசுற பேச்சு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? சுத்துற பூமியில இருந்து சுத்தாத வானத்துக்கு போய் சுத்தாத வானத்துல இருந்து சுத்துற பூமியை பார்த்தா சுத்துற பூமி கூட சுத்தாத வானம் மாதிரி சுத்துற பூமி மாதிரியே சுத்துமா. எனக்கு ரொம்ப தலை சுத்துது. சுத்தும்ல, அப்படி மாதிரி ஒரு நடுவர் உட்கார வச்சுட்டு பேசிட்டு போயிருக்கிறேன். நான்லாம் கருப்பா இருக்கேன்னு சொல்லி வருத்தப்பட்டதே கிடையாது. ஏமா? ஏன்னா வருத்தப்பட்டு பிரயோஜனமும் கிடையாது. ஆனா இப்பெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எக்ஸ்ட்ரா 2 இட்லி சாப்பிடுறியா? எந்த ஊருக்கு பட்டிமன்றம் போனாலும் காரை விட்டு இறங்கின உடனே பசங்க எல்லாம் என்ன பார்த்து என்ன பாட்டு பாடுறாங்க தெரியுமா? என்ன பாட்டு பாடுறாங்க தெரியுமா? என்ன பஞ்ச பாட்டா? ஆஹா, நல்ல பாட்டா பாடுறாங்க. அடிக்கருப்பு நிறத்தழகி உதட்டு சமப்பழகி சில்லறைய சதறுதடி, என் மனசு சில்லறைய சதறுதடி, ஓ குங்கும உதட்டு பட்டு கொலிங்கி சிரிக்கையில இதழ் கொஞ்சம் துடிக்குதடி, அத பார்த்து என் மனசு துடிக்குதடி, ஓ உதட்டுக்கு சொந்தக்காரடி, நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கடி. அப்படிலாம் என்ன அர்த்தங்க? கருப்பெல்லாம் பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும் நடுவர் அவர்களே. இன்னைக்கு கருப்பா இருக்கிறவங்க தான் அதிகமா சாதிச்சிருக்காங்க, அப்படித்தானே? ஒரு காலத்துல ஒரு பொண்ணை பார்க்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணு கருப்பா இருக்குன்னா இந்த கருப்பான பொண்ணை நான் கெட்ட மாட்டேன்னு வெறுத்து ஒதுக்கிட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல, பொண்ணே கிடைக்காம சப்ப ஃபிகரா இருந்தா கூட எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா வாழக்கூடிய காலம் மாறி போச்சாக்கா. அப்ப வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கா இல்லையா? கொண்டாட்டம் தானே, கையை தட்டுங்க எல்லாரும். நட்டுவர் அவர்களே, கரெக்ட் தான். காலம் இப்ப பழி வாங்க ஆரம்பிச்சிட்டுனே. உங்களுக்கு தெரியாது, அன்னைக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தா கள்ளிப்பால் ஊத்தி கொன்னாங்க, அப்படிதானக்கா? ஆமா. ஆனா இன்னைக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு கோயில போய் தவம் இருக்கிறோமா இல்லையா? கண்டிப்பா. காலம் மாறி போச்சா இல்லையா? கரெக்ட். ஏன்னா கடவுளிடம் வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும். ஆனா அந்த கடவுளே வேண்டும் என்று சொன்னால் தாங்க எங்களுடைய பெண் குழந்தைகள் பிறக்கும் அப்படின்ட்டு சொன்னா மகாலட்சுமியோட அம்சம். ஆம்பளைங்க பிறந்தா நடுவர் அவர்கள் அது கடவுள் கொடுக்கக்கூடிய வாரிசு. ஆனா பொம்பளை பிள்ளைங்கிறது பரிசு நடுவர் அவர்கள். அந்த பரிசு எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்குமா இல்லையா நடுவர் அவர்களே? நான் கேட்க 2 பேர் வந்திருக்காங்கல்ல, திண்டாட்டம் சொல்லிக்கிட்டு. ஆமா. அதுலயே அந்த முதல்ல ஒருத்தர் இருக்காரு, அவர் வாழ்க்கை எப்பவுமே திண்டாட்டமா தான் இருக்கும். ஏன் தெரியுமா? போன வாரம் எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தேன். சரி. போன உடனே வழக்கமா எங்க அண்ணி தான் காஃபி போட்டு கையில கொண்டு கொடுப்பாங்க. அன்னைக்கு போன உடனே எங்க அண்ணன் காஃபி போட்டு என் கையில கொண்டு கொடுக்குறாரு. சரி. நான் கேட்டேன், அண்ணி எங்கனே போனாங்க அப்படின்னு. உடனே சொன்னாரு, அண்ணி கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாமா அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், காலையில முழுக்க இப்படி போலீஸ் வேலை பார்க்கறதுக்கு ஊரா போயிடுறீங்க, நைட்டு முழுக்க இப்படி பட்டிமன்றம் பேச ஊரா போயிடுறீங்க, பேசாம ஏதோ ஒரு வேலைக்காரி வச்சு வேலை வாங்குங்கனே அப்படின்னு. அதுக்கு இந்த மனுஷன் சொல்றாரு, வேலைக்காரிய வச்சுக்கிட்டனால தான் அண்ணி கோச்சிட்டாங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்லி. இப்படி இருந்தா உருப்படுமா நடுவர் அவருக்கு? கரெக்ட்டுமா. இது இவ்வளவு டீடைல், அதுதான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு. அப்படிப்பட்டவருக்கு தானே வாழ்க்கை திண்டாட்டம். ஆனா என் வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னையெல்லாம் பொண்ணு பார்க்க வந்தாங்க நடுவர் அவர்களே. என்னையும் அப்படியாமா? பொண்ணு பார்க்க வந்தாங்க. சரி. எனக்கு கல்யாணம், பொண்ணு பார்க்க வந்தாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்த உடனே என்னமா சொன்னா? பொண்ணு பார்க்க வந்தாங்கனே. பொண்ணு பார்க்க வரலம்மா, நீ எல்லாம் ஒரு பொண்ணான்னு பார்க்க வந்திருப்பா. பொண்ணுன்னு தெரிஞ்சனால தானே பார்க்க வந்தாங்க நடுவர் அவர்களே. பொண்ணு பார்க்க வந்தோடனே எங்க அம்மா சொன்னாங்க, மாப்பிள்ளைய பார்க்கணும்னா ஒரு கண்ணால பார்த்துட்டு வா அப்படின்னாங்க. சரி. ஆனா மாப்பிள்ளைய பார்க்கறதுக்காக கையில காஃபி எடுத்துட்டு அப்படியே மண் பார்த்தபடி மாப்பிள்ளைய பார்க்கறதுக்காக போய் நிக்கிறேன். ஊர் சனமெல்லாம் உட்கார்ந்துருக்கு, அவங்களெல்லாம் நான் பார்த்துட்டேன். ஆனா என்னால மாப்பிள்ளைய பார்க்க முடியல நடுவர் அவர்களே. ஏன் தெரியுமா? எனக்கு வெக்கமா வந்துச்சு. அவருக்கு துக்கமா போயிருக்குமே. அவருக்கு வேதனையா வந்திருக்கு நடுவர் அவர்களே. எனக்கு வெக்கமா வந்துச்சு. அவரை பார்த்து வெக்கப்பட்டு நான் வீட்டுக்குள்ள ஓடுனேன். அவர் என்ன பார்த்து வெக்கப்பட்டுட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டாரு நடுவர் அவர்களே. நான் வருத்தப்படவே இல்லை. ஊரை விட்டு போனாரா இல்லாட்டி நாடு விட்டு நாடு போக முடியாதுல்ல? அப்படி போயிருந்தா என் பாடு திண்டாட்டமா இருந்திருக்கும். இந்த மனுஷன் ஊர் எல்லையை தாண்டறதுக்கு முன்னாடி சட்டையை பிடிச்சு பாட்டு பாடியே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம்ல, என் வாழ்க்கை இன்னைக்கு சந்தோஷமா இருக்கா இல்லையா? என்ன பாட்டுன்னு கேளுங்க. என்ன பாட்டு தெரியுமா? பாக்கு வெத்தலை எடுத்து உனக்கு கொடுக்கட்டுமா, நல்ல பவள மல்லி பூவை எடுத்து தொடுக்கட்டுமா, பாக்கு வெத்தலை எடுத்து உனக்கு கொடுக்கட்டுமா, நல்ல பவள மல்லி பூவை எடுத்து தொடுக்கட்டுமா, ஒன்ன நான் புள்ளி வச்சு ஊருக்கு சொல்லி வச்சு வாங்குனா உன் தாலி வாங்க போறேன், தாங்குனா உன் தாலி தாங்க போறேன் அப்படின்னு அவர் பின்னாடியே பாட்டா பாடிக்கிட்டு போனேன். பாட்டுலயே மயங்கி மனசு வந்துட்டாரு. நான் ஏன் அவர் தான் வேணும்னு ஒத்த கால நின்னு தெரியுமா? எதுக்காக தெரியுமா? அழகுல அவர் அப்படி இருப்பாருங்க. தலை அஜித்தை சொன்னீங்க பாத்தீங்களா? தலை அஜித் மாதிரியே தான் இருப்பாரு. என்ன தலை அஜித்துக்கு தலை நிறைய முடியா இருக்கும், இவருக்கு தலை நிறைய சொட்ட தலையா இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம்.
ஒருவே ஒரு வித்தியாசம் தான் நடுவர் அவர்களே. சரி. ஆனா அப்படிப்பட்ட மாப்பிள்ளையே வேணும்னு ஒத்த கால்ல நின்னு ஏன் சாதிச்ச தெரியுமா நடுவர் அவர்களே? ஏன்? நான் ரொம்ப சிந்தனையா யோசிச்சு தான் கல்யாணம் பண்ணிருக்கேன் நடுவர் அவர்களே. வழுக்கத்துல மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 நல்ல விஷயம் இருக்கு. வழுக்கத்தலை மாப்பிள்ளைக்கா? ஆமா. இனிமே கல்யாணம் பண்ணக்கூடிய பொண்ணுங்க எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க அப்பா அம்மாட்ட சொல்லிருங்க, எனக்கு வழுக்கத்தலை மாப்பிள்ளை தான் வேணும்னு ஒத்த கால நின்றுங்க. ஏன் தெரியுமா? வழுக்கத்தலை மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, மாசத்துக்கு ஒரு 3000 ரூபாய் நம்ம சேவ் பண்ணலாம். ஒரு சோப்பு வேண்டாம், ஷாம்பு வேண்டாம், எண்ணெய் வேண்டாம், டவல் வேண்டாம், சீப்பு வேண்டாம், மழை பெஞ்சா கொடை கூட வேண்டாம். அப்படியே மழை பெஞ்சா கூட அடிக்கடி கரண்ட் கட் ஆயிரம் பார்த்திருக்கீங்களாக்கா? அந்த கரண்ட் கட் ஆகுற நேரமா பார்த்து புருஷனை நடு வீட்டுல உட்கார வச்சு அவர் தலையில ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தி வச்சு பாருங்கக்கா, மொத்த வீட்டுக்கு எப்படி சப்ளை கிடைக்கும் தெரியுங்களா? என்ன இந்த அளவு நீ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆண்களையும், எவ்வளவு சந்தோஷம் இமேஜின் பண்ண கூட என்னால முடியல நடுவர்களே. அப்பெல்லாம் ரொம்ப இமேஜின் பண்ணிடக்கூடாது. ஆனாலும் ஒரு சந்தோஷமா நான் தான் வேணும்னு இருக்காரு நடுவர் அவர்களே. எனக்கு கல்யாணம் முடிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆக போகுது. போன 21ஆம் தேதி தான் 5வது வருஷம் தொடங்கி இருக்கு நடுவர் அவர்களே. இந்த 5 வருஷத்துல எங்க பட்டிமன்றம் நடந்தாலும் மனுஷன் என் கூடவே வருவாருக்கா, இந்த மெழுகுவர்த்தி ஏத்துனதுக்கு அப்புறமும். ஆமா, இன்னைக்கு சித்திராக்கா வந்திருக்கனாலதான் என்னைய வந்து தனியா விட்டு இருக்கிறாரு. ஆனா மத்த நாள்ல என் கூடவே வருவாரு. எதுக்கு? ஏன் தெரியுமா? இந்த மாதிரி மண் தரையில எல்லாம் என் புருஷனை நடக்கவே விட மாட்டாரு. ஐயோ, ஏன் நடக்க விட மாட்டாரு தெரியுமா? நான் 85 கிலோ வெயிட். என்ன இந்த 85 கிலோ வெயிட்ட உள்ளங்கையில வச்சு தாங்கி மேடைக்கு ஏத்துவாருக்கா. அந்த மனுஷன் எங்கம்மா இருக்கிறாரு? அவ்வளோ பாசக்கார வீட்டுலதான் இருக்காரு. அவர் ஆஸ்பத்திரியில இருப்பாருன்னு நினைச்சேன் நான். உள்ளங்கையில இந்த வெயிட்ட தாங்கினா ஆஸ்பத்திரியில தானக்கா இருக்கணும். எதையும் தாங்கும் இதையும் தாங்கிக்கிட்டுமே நடுவர் அவர்களே. ஏன் இந்த மாதிரி மண் தரையில நடக்க விடாம உள்ளங்கையில வச்சு பாட்டி வருது, பாய்சன் பாட்டி, உனக்கு அடுத்த பாய்சன் ரெடி. அவருக்கு ஒரு பாயாசத்தை போடுங்க பாட்டி. அந்த பாட்டி கரெக்டா கண்டுபிடிச்சிரும் யார் யார் பொய் சொல்றீங்களோ, கரெக்டா பாட்டி வந்துரும். இல்ல நான் உண்மையை ஜபா சார் பேசும்போது வந்துச்சு அந்த பாட்டி, வரல. இந்த சிவராஜன் பேசும்போது கரெக்டா வந்துச்சு, பாய்சன் பாட்டி கரெக்டா வந்துரும். இல்ல எனக்கு மாலை எடுத்துட்டு வர போறாங்க, நல்லா பேசியிருக்கா பிள்ளை அப்படின்ட்டு விளக்குமாறு எடுக்க போகுது. இல்ல பாட்டி வந்துருங்க. என்ன வரும் விளக்குமாத்தோட வரும். எங்க குடும்ப கதைக்கு பாதியில நிக்குது நடுவர். இந்த மாதிரி மண் தரையில நடக்க விட மாட்டாருக்கா. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி மண் தரையில என் கால் பட்டா எங்க என் கால்ல புண்ணு வந்துருமோங்கிறதுக்காக மனுஷன் மண் தரையில நடக்க விடாம உள்ளங்கையில தாங்குறாரு. இவ்வளவு பாசக்கார புருஷன் கிடைச்சி நான் திண்டாடலாமாக்கா? எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? பட்டிமன்றத்துக்கு பேச்சாளரை கூட்டிட்டு வந்தா பூரா லூசா கூட்டிட்டு வந்து ஒரு கணக்கு வேண்டாமாக்கா, எப்படி உள்ளங்கையில வச்சு தாங்க முடியும்? யோசனை பண்ணி வந்துட்டாரு லொடுக்கு பாண்டி, லொள்ளு பாண்டி. எங்க குடும்பத்துக்கு குறுக்கார வராதீங்க போங்க. எவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா நாங்க இருக்கோம் தெரியுமா? நம்ம இன்னும் பொறுத்து கேட்போம். இப்பதான் அது வழுக்கத்தலையில மெழுகுத்திரி கொளுத்தி வச்சிருக்கு, மண் தூக்கி வச்சிருக்கு. இன்னும் அடுத்து என்னென்ன வருதுன்னு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பொண்ணு நிறம், பிள்ளை மனம், வள்ளல் குணம் யாரோ, பாவை உந்தன் பேரில் வரும் தேவன் மகன் நீயோ. சந்தோஷமா இருக்குன்னு சொல்றீங்களா? ஜோரா கை தட்டுங்கக்கா. வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு, நானே தட்டுறேன்னு கேக்குறீங்களா? இல்ல ஆக்சுவலா அந்த பாட்டி விளக்குமாத்த எடுக்க தான் போச்சு. நீ கொஞ்சம் அந்த பாட்டு பாடி கொஞ்சம் கூல் பண்ணி வச்சிருக்க. நான் பாட்டி எனக்காகவே வந்திருக்காங்க, வந்துருங்க சொன்ன வார்த்தையை கேட்டு வந்திருக்காங்கல்ல. ஆனா ஏன் போறாங்க, எதுக்கு போறாங்கன்னு கரெக்டா அந்த பாயிண்ட் வரும்போது போறாங்க. பாத்தீங்களா எப்படி வந்தாங்க? பாத்தீங்களா நடுவர்களே, வீடுனா பிரச்சனை இருக்கும், ஆமாவா இல்லையாக்கா? அந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம பிரச்சனையாவே நினைக்க கூடாது. என் வீட்டுல எல்லாம் 1000 பிரச்சனை இருக்கு நடுவர் அவர்களே. நீ உன்னையும் சேர்த்து 1001. ஆமா, நான் நடுவர் அவர்களே நான் தான் அவருக்கு பிரச்சனையே. ஆமா, அவர் என்ன பேசினாலும் நான் அதுக்கு திருப்பி குண்டக்க மண்டக்கா பேசிக்கிட்டே இருப்பேன். அதுதான் எங்க வீட்டுல பிரச்சனையே. அப்ப தப்பு என் மேல இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன்? திருத்திக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன் அவர்களே. என் வீட்டுக்காரெல்லாம் வழக்கமா என்ன நாயா போய் என்ன கூப்பிடுவாரு. அன்னைக்கு ஒரு நாள் வந்து செல்லம் அங்க வாடி அப்படின்னாரு. என்னடா நாய பையன் கூப்பிடுறவரு இன்னைக்கு செல்லுன்னு கூப்பிடுறாரு அப்படின்னு என்னத்தான் பக்கத்துல போய் நின்னுட்டு கேக்குறேன். இன்னைக்குதான் மனுஷன் சுயநினைவோட இருந்திருக்காரு. செல்லுன்னு சொன்னோடனே பக்கத்துல போய் நின்னுட்டு என்னத்தான் அப்படின்னு. அக்பர் இருக்காரு பத்தியா, அக்பர், அவருக்கு 3 பொண்டாட்டியா. அத்தானுக்கு என்ன 2 வாய்ப்பு இருக்குடி, ஓகேவா அப்படின்னாரு. சரி, உன்னை நான் எப்படி பட்டிமன்றத்துல கவுண்டர் கொடுத்த பொண்ணாச்சா? ஆமா, கவுண்டர் கொடுத்தே பழகிட்டேன். இந்த ஆம்பளைங்க என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்த்து பேசணும்னு வச்சுக்கலாம், வாயை மூடிட்டு அப்படியே போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? உடனே என் புருஷன்கிட்ட நான் திருப்பி சொன்னேன், அத்தா பாஞ்சாலி இருக்கா பாருங்க, பாஞ்சாலி அவளுக்கு 5 புருஷனா.
அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதோட வாயை மூடிக்கிட்டாரு நடுவர் அவர்களே. பிரச்சனையே இல்லாம எங்க வாழ்க்கை சுமூகமா போய்கிட்டு இருக்கு. ஏன் தெரியுமா, என்னத்தான் ஆம்பளைங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் நம்ம பொம்பளை மனசு எப்படி தெரியுமா யோசிக்கும், நம்ம மாப்பிள்ள அப்படி அழகா டிப்டாப்பா ட்ரெஸ் போட்டுட்டு தலையை சீவிட்டு பவுடர்லாம் போட்டுட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்னா எங்க புருஷன் தடமாறி போயிடுவாரோன்னு ஒவ்வொரு பொண்டாட்டி வீட்டுக்குள்ள பயப்படுவீங்களாக்கா? ஆனா நான் எல்லாம் பயப்படவே மாட்டேன். ஆமா. ஏன் அப்படி? ஏன்னா நான் இழுத்து எழுப்புக்கெல்லாம் ஒரு பின்னாடியே வருவார். தங்கமான புருஷன் நடுவர் அவர்களே. ஆனா நீ அப்படி பெண்கள் அப்படி சொல்றமா? ஏன்? கண்ணியமானவர்கள் பெண்கள்னா ஒரு கைத்தறல கொடுங்க பார்க்கலாம். பெண்கள் தான் கண்ணியமானவர்கள். கண்ணியமானவர்கள் ஆண்கள் என்றால் ஒரு கைத்தறல கொடுங்க பார்க்கலாம். ஆண்கள் தான் கண்ணியமானவர்கள். நம்பி கைத்தறல் கொடுன்னு அவர் நம்மளுக்கெல்லாம் அதுக்குள்ள செட்டே ஆகாதுங்கிறார். ஆனா ஒரு பெண்ணாக இருந்து கொண்டாலும் இந்த பத்ரகாளி அம்மன் முன்னாடி நம்ம போய் பேசக்கூடாது. யார் கண்ணியமானவர்கள்னா பெண்களை காட்டிலும் ஆண்கள் தான் கண்ணியமானவர்கள். நான் அடிச்சு பேசுவேன். ஆமா. ஏன் தெரியுமா? ஏன் ஆண்கள் கண்ணியமானவர்கள்? 10,000 பெண்கள் இருந்தாலும் 10 லட்சம் பெண்கள் இருந்தாலும் ஏன் 10 கோடி பெண்கள் இருந்தாலும் ஒரு ஆணின் கண்கள் யாரை பார்க்கும் தெரியுமாங்க? யாரை பார்க்கும்? அவ கட்டின பொண்டாட்டிய மட்டும்தாங்க பார்க்கும். சத்தியம் பண்ணி சொல்லுங்க. ஏன் அவ இருக்கிறாளான்னு செக் பண்ணி தான் அவனை அடுத்த ஆளை சைட் அடிக்கவே ஆரம்பிப்பான். வலது கண்ணு இருக்கும் பெண்ணொருத்தி மேல, அட இடது கண்ணும் மேயும் அப்பா இன்னொருத்தி மேல. ஜிஞ்சகா 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 ஜிங்கடி ஜகா குளிச்சிட்டு கொண்ட போட்டு கூவுற கீழு என் தண்டவாள ரெண்டவாள ஆகுற மயிலு. ஜிஞ்சகா 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 ஜிங்கடி ஜகா. உங்க வீட்டுக்காரர் எப்படி? எங்க வீட்டுக்காரர் எப்படி தெரியுமா, வலது கண்ணு இன்னொரு இடத்துல வச்சாலும் இடது கண்ணு என் மேலேயே பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனா வேலிய தாண்ட போறான்னு தெரிஞ்ச உடனே மனசுல இழுத்துட்டு வந்துருவேன் நேர வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து நானே பாட்டு பாட ஆரம்பிச்சிருவேன். என்ன பாட்டு? பொல்லாத ஆசைக்கு இல்லாத அலைச்சல் கல்லாட்டும் இருக்கேனே கண்ண குறைச்சல் மூக்கு இருக்கு மொழி இருக்கு அழகில்லையோ நேக்கு ஆட்டி காட்டட்டுமா வாங்கோண்டா அட வாங்கோண்டா வாங்கோண்டா அட வாங்கோண்டா கேட்டேளா அங்கே அட பார்த்தேளா இங்கே எதையோ நினைச்சேன் என்னவோ நினைச்சேனா ஆம்பளைய மனசு போல நடப்பேன் இந்த ஆத்துக்காரி வேற இருக்கு வாங்கோண்டா அட வாங்கோண்டா. வீட்டுல அன்னைக்கு சமையல் செஞ்சு போட்டிருக்கேன் நடுவர் அவர்களே. சாப்பாடுலாம் வச்சுட்டு ஃபினிஷிங்ல டச்சப்புக்கு கொஞ்சம் ரசம் வைக்கணும். சரி, டச்சப்புக்கு ரசமா? ஆமா. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு சிக்கன் மட்டன் இதெல்லாம் தின்னு முடிச்ச உடனே ஜீரணம் ஆகிறதுக்கு பாட்டி ரசம் வைப்போம்ல பாட்டி. ஆமா. அதே மாதிரி நான் ரசம் வச்சு போட்டிருக்கேன். சரி. ரசம் வச்சு அவர் ஏதோ போட்டிருக்கானே, ஏதோ ஆடு மாடுக்கு போட்டிருக்க மாதிரி போட்டு கோழி அடிச்சு போட்டோம்ல, அதனால ரசம் வச்சு போட்டு மனுஷன் சாப்பிட்டுட்டே இருக்கிறாரு. சாப்பிடுற நேரமா பார்த்தா எனக்கு ஒண்ணு தோணுச்சு, ரசத்துல நான் புளிய கரைக்கவே இல்லை பாட்டி. கரைக்கவே இல்லை. அட சண்டாளி, ரசத்துல இருக்கிறதே அந்த புளி ஒண்ணுதானே, அதுவும் கரைக்காட்டி உனையெல்லாம் என்ன செய்ய? அதை நான் கரைக்கவே இல்லை. உடனே என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், அத்தா நான் ரசத்துல புளிய கரைக்கவே இல்லையே, நீங்க ஒண்ணுமே சொல்லாம தின்னுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு திருப்பி என்கிட்ட சொல்றாரு, நீ ரசம் வைக்க போறன்னு தெரிஞ்ச உடனே என் வயித்துல புளிய கரைச்சிட்டடி செல்லம். நான் கேட்டிருக்கேன், இப்படிதான் 4 நாள் தொடர்ந்து ப்ரோக்ராம் பட்டிமன்றம். மாமா நான் ஊருக்கு போயிட்டா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? என்ன தெரியுமா பாட்டி சொன்னாரு, என்ன சாப்பாடு கிடக்குதுடி, சாப்பாடு மனுஷனுக்கு நிம்மதிதாண்டி முக்கியம், நீ போயிட்டு வாடி தாராளமா அப்படின்ட்டாரு. இப்படியா சொல்லுவாங்க? ஒரு நேசம் பாசம் பரிவு கனிவு வேண்டாமா இருக்கணும்ல? இருக்கணும்ல. ஆனா என் புருஷனுக்கு கொஞ்சம் கூட அது கிடையாதுக்கா. ஏன்னா நான் என் வீட்டுக்கார்ட்ட போய் சந்தோஷப்பட்டு சொன்னேன், அத்தா நான் காலேஜ் படிக்கும் போது அரக்கி வேஷம் போட்டு 2வது பிரைஸ் வாங்கினேன் தெரியுமா அப்படின்னு. சரி. அவர் என்கிட்ட திருப்பி உடனே சொல்றாரு, நீ மட்டும் எந்த வேஷமும் போடாம வாங்கியிருந்தா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கலாம்ல செல்லம். இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? ஆனாலும் இப்படி வழிமாறி போற புருஷரையும் இழுத்து எங்க பக்கத்துல வச்சுட்டு சந்தோஷமா நாங்க வாழ்றோமா இல்லையாக்கா? அப்படிதானக்கா? ஏன்னா மனைவிமார்கள்லாம் புருஷங்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன? பட்டுக்கு வாங்கி தருவாருனா, லட்டு வாங்கி தருவாருனா, புட்டு செஞ்சு தருவாருனா, இல்ல வேலைக்கு போயிட்டு பணம் கட்டுக்கட்டா கொண்டு வருவாருனா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். புருஷன் நாங்க துணி துவைச்சு அவர் காய போட மாட்டாரான்னு விட்டு கொடுத்து வாழ மாட்டாரான்னு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த விஷயத்துல என் புருஷன் ரொம்ப கிரேட் பாத்துக்கோங்க. நான் இட்லியை வச்சு அவர் தினமும் சட்னி வைப்பாரு. எங்க வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நான் ரசம் வச்சா ரசம் மாட்டாரு, இப்போ அவரே ரசம் வச்சு தந்துருவாரு. ஆனா எனக்கு நான் நல்லா சமைப்பேனா, என் புருஷன் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு சாப்பாடு எவ்வளவு அழகா கொண்டுட்டு போவேன் தெரியுமா? நல்ல பொறுப்பான பொண்டாட்டி பாத்துக்கோங்க. நான் என் புருஷனுக்கு பக்குவமா சமைச்சு அவர் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு நான் சாப்பாடை கொண்டுட்டு போவேன் நடுவர் அவர்களே.
மாமாய் நீங்க எங்க இருக்கீங்க? அவன் சொல்லுவேன் கிணத்துக்குள்ள கிடக்குறேன்டி சீக்கிரம் கொண்டு கூடுறியே அப்படிம்பாரு. அந்த மாமா சொல்லும் போது இந்த மாமா ஏன் ஆன் பண்றாரு மைக்? அந்த மாமா கோமால இருந்தார் இவ்வளவு நேரம். நடுவர் அவர்களே, மாமாவா எங்க இருக்கிறீங்க? கிணத்துக்குள்ள இருக்கிறேன், என்ன தூக்கி விடுறீ மேல பாரு. தூக்கி விட்டுட்டு வெளியே வந்து அழகா சாப்பாடு போடுவேன். எப்படி தெரியுமா? சீரக சம்பா நெல்லு குத்தி நான் சோறு சமைச்சிருக்கேன் மாமா, சோறு சமைச்சிருக்கேன். சேலத்து மாம்பழ சாரெடுத்து நான் ரசமும் வச்சிருக்கேன் மாமா, ரசமும் வச்சிருக்கேன். சாப்பிட வாரிகளா இல்ல தோப்புக்கு போறீங்களா மாமா, சாப்பிட வாரிகளா இல்ல தோப்புக்கு போறீங்களா அப்படின்னு சொல்லி சாப்பிட வரீங்களா இல்ல பழையபடி வேலை செய்ய போறீங்களான்னு சொல்லி பக்குவமா நடந்துக்கிறேனே, எங்க வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்க மாட்டி, கலர்ஃபுல்லா இருக்குமா இல்லையா? நடுவர் அவர்களே, என்ன பிரச்சனை வந்தாலும் எவன் ஒருத்தர் டேக் இட் ஈஸின்னு போறானோ அவன் தான் லைஃப்ல சந்தோஷமா இருப்பாங்க. உண்மையை சொல்றேன், நடந்து போய்கிட்டு இருக்கும்போது காலில் அடிபட்டுட்டுன்னு வச்சுக்கோங்க, ஐயோ அடிபட்டுட்டே நினைச்சா அடுத்த விஷயத்தை நம்ம தொடங்க முடியாது. ஆனா அடிபட்டா என்ன, சரி இருக்கட்டும் மருந்து போட்டு ஆத்திக்கலாம் அப்படின்னு போறோம் பாருங்க, அந்த வாழ்க்கை தான் என்னைக்குமே மகிழ்ச்சியை கொடுக்கும். எதுவும் இல்லாட்டினாலும் வாழ கற்றுக்கணும், அதான் வாழ்க்கை நமக்கு தந்த பாடம். நடுவர் அவர்களே, அப்படியே நமக்கு நிறைய செல்வத்தையும் எல்லாம் கற்ற கல்வியெல்லாம் நமக்கு கொடுத்துட்டாரு கடவுள் அப்படின்னா அதை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கணும். அதுலதான் உண்மையான மகிழ்ச்சி இருக்குங்க. இருக்கிறத இல்லாதவர்களுக்கு கொடுத்து பாருங்க, அங்க நிப்பீங்க, நீங்க தான் கடவுளாக. நடுவர் அவர்களே, வாழ்க்கையில எத்தனையோ துன்பம் வரும், துன்பம் வரும் வேளையில சிரிங்க அன்னைக்கே வள்ளுவன் சொல்லி வச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நடுவர்களே இந்த கலையை வச்சு நான் முடிச்சிடுறேன். இன்னைக்கு நான் பேசுறது ஒரு கலை, பாடுறது ஒரு கலை, இன்னைக்கு எந்த தொழில் செஞ்சாலும் அது ஒரு கலையாக இருக்கும், அப்படிதானே? அந்த கலைக்கு உயிர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் எங்க ஊர் பக்கம் எல்லாம், அந்த கன்னியாகுமரி பக்கம் எல்லாம் குறவன் குறத்தி ஆட்டம் வைப்பாங்க. அந்த குறவன் குறத்தி ஆட்டத்துல சிவன் பார்வதி ஆட்டம், குறவன் குறத்தி ஆட்டம்னா சிவன் பார்வதி ஆட்டம். சிவன் பார்வதி ஆட்டத்துல சிவபெருமான் வந்து கழுத்துல பாம்பு போட்டிருப்பார்ல, ஒரு குறவன் குறத்தி ஆட்டத்துக்கு உயிர் கொடுக்கணும், அதாவது கலைக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பொய் பாம்பை போடாம கழுத்துல உண்மையான பாம்பை போட்டிருந்தாரு. ஒரு குறவன் குறத்தி ஆட்டங்கிறது 3 மணி நேரங்க. 3 மணி நேரம் அந்த ஆட்டம் முடிஞ்சாதான் கையில காசு வாங்கும் போது சந்தோஷமா மகிழ்ச்சியா வாங்குவாங்க. அப்படி 3 மணி நேரம் நடக்கிறப்போ ஆரம்பத்திலேயே அந்த இவரோட நடன அசைவு தாங்க முடியாம அந்த பாம்பு இவரோட காதுல கொத்திருச்சு. கொத்தின உடனே ஒரு மனுஷன் என்ன சொல்லியிருக்கணும், உயிரை காப்பாத்துறதா இருந்தா சே என்ன பாம்பு கொத்திருச்சு அதனால எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு, அப்படிதானே? ஆனா ஒரு நல்ல மனிதன் என்ன சொன்னா தெரியுமா, நல்ல ஒரு கலைஞன் என்ன சொன்னா அப்படின்னா, 3 மணி நேரம் ஒண்ணுமே சொல்லாம, பாம்பு கொத்துனதை வெளியே சொல்லாம 3 மணி நேரமா குறவன் குறத்தி ஆட்டம் முடிந்த உடனே முடிஞ்சு தீர அப்படியே விழுந்து கிடக்குறான். வாயிலிருந்து நுர தள்ளி வந்தோடனே எல்லாரும் கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு. பாம்பு என்ன கொத்திருச்சு, ஆட்டம் ஆரம்பிக்கும் போதே பாம்பு என்ன கொத்திருச்சு, ஆனா நான் வெளியே சொல்லியிருந்தேன் அப்படின்னா என்னுடைய கலையை நான் சாகடிச்ச மாதிரி ஆகி போயிருக்கோம். ஆனா நான் அதை சொல்லாம இந்த 3 மணி நேரமும் அந்த குறவன் குறத்தி ஆட்டத்தை முடிச்சுட்டேன், என்னுடைய கலையின் பணியை முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு ஒருத்தர் செத்தா அப்படின்னா, கலைக்கு உயிர் கொடுக்க ஒருத்தர் பிறந்திருக்கா அப்படின்னா, அந்த கஷ்டத்துல கூட கலையை வாழ வச்சவன் எங்க இருக்கிறான் நடுவர் அவர்களே? துன்பமாக தெரிந்தாலும் இன்பமாக அந்த இடத்துல அவன் சொன்னான். நடுவர் அவர்களே, கலைக்காகத்தான் மேகம் அட கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா, நீ சொந்த காலிலே நில்லு, தலை சுற்றும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொன்னிய சொல்லு மகனேவா. இப்படி கலைக்கு ஒருத்தர் உயிரே போகும் நிலை வந்ததுக்கு அப்புறமாவும் கலையை வாழ வைக்கணும்னு நினைக்கிறானே, அந்த துணிச்சல் நமக்கு இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த விஷயத்த சொல்ல வந்தேன். என்ன அப்படின்னா, கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லி கஷ்டத்திலே முடங்கி போகாம என்னைக்கு எதிர்த்து அந்த கஷ்டத்தை நிற்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.